இந்த 10 தொகுதிகளில் திமுக கூட்டணி காலி. தமிழகத்தில் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்த பாஜக. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் தமிழகத்தில் அனல் பறந்து கொண்டிருக்கையில் நாளுக்கு நாள் தேர்தல் கள நிலவரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தவிர்த்து தமிழகத்தில் உள்ள மற்ற அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்ற திமுக கூட்டணிக்கு மிக சவாலாக அமைந்துள்ளது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல். 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் என திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளால் கட்டி அமைக்கப்பட்டிருந்தது போலி பிம்பத்தை நம்பி இருந்த மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்ட மனநிலையில் இன்று தமிழக மக்கள் இல்லை. அந்த அளவிற்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் கட்டி அமைக்கப்பட்டிருந்த போலி பிம்பத்தை கடந்த 2 வருடத்தில் சுக்குநூறாக உடைத்து தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார் பாஜக தலைவர் அண்ணாமலை என்றே சொல்லும் அளவிற்கு தேர்தல் களம் பாஜகவுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. மேலும் ஆளும் திமுக அரசு மீது கடும் அதிருப்தியில் தமிழக மக்கள் இருந்து வருவதால் கடந்த தேர்தலில் திமுக கூட்டணி வாங்கிய வாக்குகளில் இருந்து இம்முறை சுமார் 5% முதல் 6% வாக்குகள் திமுக கூட்டணிக்கு குறையும் என்றே தேர்தல் கள நிலவரம் தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவினர் பெரிதாக தேர்தலில் வேலை செய்வதற்கு ஆர்வம் காட்டவில்லை. தேர்தல் செலவுக்கு வருகின்ற பணத்தை சுருட்டிவிட்டு படுத்து விடுவோம் என்கிற எண்ணத்தில் அதிமுகவினர் உள்ளதால் இந்த தேர்தலில் பல தொகுதிகளில் அதிமுகவை கருத்தில் கொள்ள வேண்டாம் என்கிற சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய சவாலாக நிச்சயம் இந்த தொகுதிகளில் திமுக கூட்டணியை பாஜக கூட்டணி வீழ்த்தும் என உறுதியாக சொல்லக்கூடிய டாப் 10 தொகுதிகளில் கோவை, வேலூர், தர்மபுரி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தேனி, திருநெல்வேலி, கரூர், சிதம்பரம், விருதுநகர் ஆகிய 10 தொகுதிகள் பாஜக கூட்டணிக்கு சாதகமாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் கோவையில் போட்டியிடும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு சாதகமாகவே உள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு அதிமுக திமுக கூட்டணி இல்லாமல் பாஜக தனித்து போட்டியிட்டு 2வது இடம் பிடித்தது. ஆனால் 2019ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பாஜக வெற்றி பெறாததற்கு முக்கிய காரணம் கோவை மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மீது இருந்த தனிப்பட்ட வெறுப்பும் எதிர்ப்பும் தான் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். அந்த வகையில் இம்முறை பாஜக தனித்து கூட்டணி அமைத்து போட்டியிடுவதால் கோவை தொகுதியில் பாஜகவுக்கு கிடைத்து வரும் மக்கள் ஆதரவு மூலம் அண்ணாமலை கோவை தொகுதியில் தன்னுடைய வெற்றியை உறுதி செய்துவிட்டார் என்றே சொல்லலாம். அதேபோன்று 2014 அதிமுகவுடன் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு கன்னியாகுமரி, தர்மபுரி தொகுதியில் வெற்றி பெற்ற பாஜக கூட்டணிக்கு இம்முறை அதே காலகட்ட அரசியல் சூழல் மீண்டும் உருவாகி கன்னியாகுமரி, தர்மபுரி தொகுதியில் பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது. மேலும் வேலூர் தொகுதியில் போட்டியிடும் ஏசி சண்முகம், தேனியில் டிடிவி தினகரன், ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம், திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன், விருதுநகரில் ராதிகா சரத்குமார், சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனை எதிர்த்து போட்டியிடும் பாஜக வேட்பாளர் கார்த்திகாயினி மற்றும் கரூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் ஆகியோர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளதால் தற்போதைய தேர்தல் கள நிலவரப்படி நடைபெற்று கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக அடைய இருக்கும் வெற்றியின் மூலம் தமிழகத்தில் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்துவிட்டது என்றே சொல்லலாம் என்கின்றனர் அரசியல் ஆய்வாளர்கள். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு?